வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஆடசி தமிழ் வேர் ஃபுட்பால் மீட்ஸ் வேற யாரும் இல்ல. நம்ம தான். இன்னைக்கு கிளப் வேர்ல்ட் கப்போட ரவுண்ட் ஆஃப் 16 மேட்சஸோட ஒரு குட்டி ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன் தான் இருக்க போகுது. லைவ் வாட்ச் அலாங் ஆல்சோ இருக்க போகுது. அண்ட் லாஸ்ட் வீடியோ வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. உங்களோட அந்த இன்டராக்டிவ், அந்த ஃபன்னி, அந்த ராண்ட் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோவையும் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் பெல் ஐகான் இருக்கும். அதையும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் பால்மெராஸ் வெர்சஸ் போட்டஃபோகோ. நம்புங்க. இந்த தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் அஜித் படம், இல்ல விஜய் படம் வரும். இல்லன்னா ரஜினி படம், கமல் படம் வரும். 2மே அடிச்சுப்பானுங்கல்ல. அந்த மாரி தான் இந்த மேட்ச் இருக்கும்னு நெனச்சேன். பிகாஸ் 2 பிரேசிலியன் ஜெயண்ட்ஸ் ஆல்ரெடி 4 டீம்ஸ் வந்து ரவுண்ட் ஆஃப் 16க்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த 2 டீம்ஸ் தான் பிரேசிலியன் ஜெயண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ கூஸ் பம்ப்ஸா இருக்கும். மேட்ச் வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அப்டின்னு நெனச்சு பார்த்தேன். அதெல்லாம் இல்ல. மூடிட்டு மேட்ச பாரு அப்டிங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் இல்ல, ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸுமே 2 டீமும் எப்படி ப்ளே பண்ணாங்கன்னா, நீ வாடா இல்லன்னா நான் வரேன் அப்டிங்கிற மாரி தான் இருந்துச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேல வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட்பால வச்சுக்கிட்டு பாஸ் அந்த மாரி ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. 100த் மினிட் எஸ் ப்ரோ 100 அந்த டைம்ல பால்மராஸ் வந்து கோல ஸ்கோர் பண்றாங்க. வேற எதுவும் இல்ல. பால்மராஸ் வந்து ஒரு ஷாட் எடுக்குறாங்க. போட்டஃபோகோ டிஃபெண்டர் வந்து தன்னை ஒரு கேப்ரியல் ஹீசூஸ் என்று நினைத்துக் கொண்டாரா என்னன்னு தெரியல. ஒரு அசிஸ்ட், ஒரு டிஃப்ளெக்ஷன் தான் பட்டுச்சு. கோல் கீப்பரால ரீச் பண்ண முடியல. அண்ட் ஜான் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணான். அந்த டிஃபெண்டர் மேல டிஃப்ளெக்ட் ஆகி ஒரு கோல் ஸ்கோர் ஆனுச்சு. ரொம்பவே ஒரு பரிதாபமான நிலை. போட்டஃபோகோவோட கோல் கீப்பர் ஜான் ஒரு 9 அவுட் ஆஃப் 10 குடுக்கலாம் இந்த மேட்ச்ல. பிகாஸ் சூப்பரான சேவ். ஒரு 6, 7 சேவ் கிட்ட பண்ணியிருப்பான். ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாப்ல. பட் போட்டஃபோகோ டீம் தான், "தம்பி இதெல்லாம் போதும். நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பலாம். அந்த மாரி குவார்ட்டர் ஃபைனலுக்குலாம் நம்ம போக வேணாம்." அந்த மாரி ப்ளே பண்ணிட்டு இருந்தானுங்க. பால்மெராஸ் 1-0 இந்த மேட்ச்ச வின் பண்ணியிருக்காங்க. 120 மினிட்ஸ் இந்த கேம் போணுச்சு. ஒரு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான மேட்ச்லாம் இல்ல. ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான மேட்ச்ன்னு சொல்லலாம். செல்சி வெர்சஸ் பெனிஃபிகா. ஃபர்ஸ்ட்டே சொல்லிர்றேன். இந்த டாஸ்மாக்ல 2 குடிகார அங்கிள்ஸ் வந்து வாசல்ல செஸ் ப்ளே பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சேம் ஸ்டோரி. 2 டீமுமே டாக்டிக்ஸ்லாம் போட்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. ஏதோ வெப் சீரிஸ்லாம் பார்த்துட்டு டைரக்ட்டா மேட்ச்க்குள்ள ப்ளே பண்ண மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா சான்ஸ்லாம் 2 டீமும் அவ்வளவா கிரியேட் பண்ணல. ஃபைனலி ரீஸ் ஜேம்ஸ்க்கு ஒரு ஃப்ரீ கிக் கிடைக்குது. ஒரு செட் பீஸ் தான். அந்த டெலிவரி போடுற மாரி தான் ஃப்ரீ கிக் எடுத்தான். பட் பெனிஃபிகா கோல் கீப்பர் வந்து கனவு உலகத்துல இருந்தானா என்னன்னு தெரியல. "நான் வந்து தூங்க போறேன் ஐயா" அப்படின்னு சொல்ற மாரி பால வந்து அழகா நெட்டுக்குள்ள விட்டுட்டான். ரீஸ் ஜேம்ஸ் வந்து ஏதோ நான் வந்து கோலுக்கு தான் போனேன் அப்படிங்கிற மாரி கொஞ்சம் குதூகலமா தான் இருந்தாப்ல. பட் நம்மளுக்கு தான் தெரியும். அது வந்து அவரு டெலிவரி தான் போனான் அப்படின்னு சொல்லிட்டு. 80 மினிட்க்கு மேல ஆயிடுச்சு. மேட்ச் வந்து செல்சி வின் பண்ணிட்டாங்க. ஏன்னா மேட்ச் வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நெனைக்கிறப்போ, வெதர் கண்டிஷன் சரியில்ல அப்படிங்கிற மாரி ஒரு 1 ஹவர் மேட்ச வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டானுங்க. பட் ரீஸ்டார்ட் பண்ணப்போ என்ன நடந்துச்சுன்னா, டிமாரியாக்கு ஒரு பெனல்ட்டிய செல்சி சாண்டா கிளாஸா மாரி கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிமாரியா காம் அண்ட் கம்போஷரா அந்த பெனல்ட்டிய ஸ்கோர் பண்ணிட்டான். 1-1 மேட்ச் ஃபினிஷ் ஆகுது. எக்ஸ்ட்ரா ஏர் டைம்க்கு போகுது. எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாதிரி பெனிஃபிக்காவோட பிளேயர் வந்து ரெட் கார்ட் வாங்கிட்டாப்ல ஒரு ஃபவுல பண்ணி. அதுக்கப்புறம் செல்சிக்கு ரொம்பவே ஈஸியா போயிடுச்சு. பேக் டூ பேக் 3 கோல ஸ்கோர் பண்ணி 4-1ன்னு மேட்ச வின் பண்றாங்க. பிஎஸ்ஜி வெர்சஸ் இன்டர் மியாமி. இதோட சப்டைட்டில் வந்து மெஸ்ஸி கெட்டிங் கன்டினியூயஸ் பேக் ஷாட்ஸ் வித்தவுட் இன்டர்வல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேட்ச் வந்து நம்ம லைவ்ல வாட்ச்லாம் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் மட்டும் தான் பண்ண முடிஞ்சுச்சு. செகண்ட் ஹால்ஃப்ல வந்து இன்டர்நெட் வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ தேங்க்ஸ் டூ எவ்ரிஒன் ஹூ ஈவன் கிளிக்ட் த ஸ்ட்ரீம். அண்ட் ரொம்பவே ஒரு ஃபன்னி அண்ட் இன்டராக்டிவா போயிட்டு இருந்துச்சு. ஸோ தேங்க் யூ. எல்லாருமே நம்ம கெஸ் பண்ணது தான். பிஎஸ்ஜி தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன கெஸ் பண்ண முடியல அப்படின்னா 4-0 இல்ல 14-0 அப்படிங்கிறது தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்லயே 4-0ல இன்டர் மியாமிய வந்து அடிச்சு விட்டானுங்க. லூயிஸ் என்ரிகே வந்து ஹால்ஃப் டைம்ல பிஎஸ்ஜி கிட்ட சொல்லியிருப்பானோ என்னமோ தெரியல. அவ்வளோதான் அவங்களும் கொஞ்சம் பிரீத் பண்ணட்டும். அவங்களும் மேட்ச் விளையாட தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் குடும்பம், குட்டிலாம் இருக்கு. ஸோ கொஞ்சம் பார்த்து விளையாடுங்கன்னு சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல. செகண்ட் ஹால்ஃப்ல வந்து கோல்லாம் எதுவும் வரல. பிஎஸ்ஜி வந்து கொஞ்சம் ஓகேவா தான் விளையாண்டாங்க. அண்ட் இன்டர் மியாமிக்கும் கொஞ்சம் சான்ஸ்லாம் வந்துச்சு. விட்டினியா அண்ட் ஹாவனவஸ் 2 பேருமே ஒரு டாமினேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். எஸ்பெஷலி ஹாவனவஸ் வந்து ஒரு 2 கோல் ஸ்கோர் பண்ணாப்ல. விட்டினியா வந்து ஒரு பெர்ஃபெக்ட் சென்டர் மிட்ஃபீல்ட் ஃபார் பிஎஸ்ஜி. அண்ட் ஒரு ஜெம்மான ஒரு பிளேயர் தான் பிஎஸ்ஜி வந்து கைப்பற்றியிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அண்ட் லியோனல் மெஸ்ஸி ஒரு ஃப்ரெண்ட்லி லெஜண்ட்ஸ் மேட்ச்க்கு வந்த மாரி தான் இருந்தாப்ல. ஏதோ அங்கிட்டும், அங்கிட்டும் வாக்கிங் போயிட்டு இருந்தாப்ல. ஆனா ஒண்ணு சொல்லி ஆகணும். இன்டர் மியாவோட ஒரு அட்டாக்கிங் சான்ஸ்லயும் மெஸ்ஸி தான் இருந்தான். மெஸ்ஸியால தான் அந்த சான்ஸே உருவானுச்சு. அண்ட் மெஸ்ஸியால தனியா ஒண்ணும் பண்ண முடியல. அதுதான் உண்ம. பிஎஸ்ஜி 4-0ன்னு ஒரு டாமினேட்டிங் வின் அண்ட் ஒரு ஹியூமிலியேட்டிங் லாஸ் ஃபார் இன்டர் மியாமி. ஏர்போர்ட்க்குலாம் போக வேணாம். ஏன்னா இன்டர் மியாமி தான். யுஎஸ்ஏல தான் நடக்குது. ஸோ பேயர்ன் மியூனிக் வெர்சஸ் ஃப்ளெமிங்கோ. இந்த டிராஃபிக்லலாம் ஆட்டோக்காரன் வந்து அங்கிட்டும், இங்கிட்டும் பூந்துகிட்டு இருப்பான். அந்த மாரி அந்த பக்கமும், இந்த பக்கமும் கோல் வந்துச்சு இந்த மேட்ச்ல. ஒரு கோல் ஸ்கோரிங் ஃபீஸ்ட்டாவே இருந்துச்சு இந்த மேட்ச். ஹாரி கேன் அண்ட் கொரெட்ஸ்கா 2 பேரும் டாக் டீம்ல WWE ப்ளே பண்ற மாதிரி ஆளுக்கு ஒரு ஸ்க்ரீமர் கோல்ஸ் மிட் ரேஞ்ச்லேருந்து. அண்ட் ஒரு கோல் வந்து ஹாரி கேன் அடிச்சது வந்து டிஃப்ளெக்ஷன் ஆகி வந்துச்சு. ஸோ கீப்பரால ஒண்ணும் பண்ண முடியல அந்த இடத்துல. ஃப்ளமிங்கோ நல்லாவே ஃபைட் பேக் பண்ணாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வாட்டியும் தேனோஸ ஃபைட் பண்ணும்போதெல்லாம் தேனோஸ் வந்து அசால்ட்டா அவெஞ்சர்ஸ போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருந்தான். அந்த மாரி தான் இந்த மேட்ச்லயும். ஒரு வாட்டி ஃப்ளமிங்கோ கோல் அடிக்கும்போதும், பேயர்ன் மியூனிக் இன்னொரு கோல் அடிச்சு மேட்ச வந்து அவங்க பக்கம் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ளமிங்கோ நம்ம டிஃபென்ஸே பண்ணிரலாம். கோல்லாம் அடிக்க முடியாது பேயர்ன் மியூனிக்ட்ட அப்படின்லாம் இல்லாம ஒரு 2 கோல் ஸ்கோர் பண்ணாங்க. 4-2ன்னு பேயர்ன் மியூனிக் ஒரு டாமினேட்டிங் வின்னா இருந்தாலும் ஒரு கிரேட் கேம் பிளேய்டு பை ஃப்ளமிங்கோ.
இன்டர் மிலான் வெர்சஸ் ஃப்ளூமினன்ஸே. ஃப்ளூமினன்ஸே 2-0ன்னு இன்டர் மிலான வின் பண்ணி குவார்ட்டர் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. அண்ட் 2 கோலுமே இன்டர் மிலானோட மிஸ்டேக்ஸ் தான். லிட்டரலி இயான் சோமர் ஃபர்ஸ்ட் கோல ஃப்ளூமினன்ஸேக்கு கிஃப்ட் பண்ணிட்டான்னு தான் சொல்லணும். இன்டர் மிலானுக்கு ரொம்பவே ஒரு பேட் லக்குன்னு தான் சொல்லணும். பிகாஸ் 3, 4 ஷாட் அடிச்சாங்க. எல்லாமே பேக் போஸ்ட் அண்ட் கிராஸ் பார் அந்த மாரி தான் பட்டுட்டு இருந்துச்சு. அண்ட் கீப்பர் கூட ஒரு 2, 3 சூப்பரான சேவ்லாம் பண்ணான். அண்ட் ஒரு கிரேட் ஃபுட்பால் பிளேய்டு பை போத் ஆஃப் த டீம்ஸ். அண்ட் இது ஒரு செகண்ட் பிரேசிலியன் டீம் கோயிங் டூ குவார்ட்டர் ஃபைனல்ஸ். மேபி நம்ம ஒரு பிரேசிலியன் டீம் வந்து ஃபைனல்ஸ்க்கு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. மான்செஸ்டர் சிட்டி வெர்சஸ் அல் ஹிலால். ஆயில் மணி வெர்சஸ் ஆயில் மணி. இல்லன்னா ரிச் வெர்சஸ் ரிச்சர். இல்லன்னா இன்னும் கூட நம்ம தெளிவா சொல்லணும் அப்டின்னா, துபாய் வெர்சஸ் சவுதி அப்டி கூட சொல்லலாம். என்னதான் மான்செஸ்டர் சிட்டி 70% பொசஷன் வச்சு ஃபர்ஸ்ட் கோல் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாலும், அல் ஹிலால் வந்து கவுண்டர்ஸ் அண்ட் டிரான்சிஷன்ஸ்ல ரொம்பவே சூப்பரா ப்ளே பண்ணியிருந்தாங்க. 3-3ன்னு மேட்ச் வந்து 90 மினிட்ஸ்ல டிராவ் ஆகுது. அண்ட் 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஒரு எடர்சனோட ஒரு சிம்பிள் மிஸ்டேக்ன்னு சொல்ல முடியாது. நல்ல சேவ் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி அல் ஹிலால் பிளேயருக்கே அந்த பால் போயிடுச்சு. அண்ட் ஒரு ஈஸியான ஒரு டேப் இன் கோல் ஃபார் லியனார்டோ அப்படின்னு சொல்லணும். லியனார்டோ வந்து ஒரு சூப்பரான ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் அல் ஹிலாலுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி ஆகணும். 2 யூரோப்பியன் ஜெயண்ட்ஸ் மேன் சிட்டி அண்ட் இன்டர் மிலான், ஃப்ளூமினன்ஸே அண்ட் அல் ஹிலால் ஒரு சவுதி டீம், ஒரு பிரேசில் டீம்ட்ட தோத்து போயிருக்காங்க. ஃபிஃபாவோட பிரசிடென்ட் வந்து அப்படியே ஒரு சோகமா உட்கார்ந்திருந்தான் மொட்டை தலையன். என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு வேள ஈஸியா 2 டீமும் போயிருப்பாங்களா என்னன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தானா என்னன்னு தெரியல. ரியல் மேட்ரிட் வெர்சஸ் யுவென்டஸ். இந்த 2022ல பிரான்ஸ் வெர்சஸ் அர்ஜென்டினா வேர்ல்ட் கப் ஃபைனல்ல வந்து கூலமோவானிக்கு ஒரு வின்னர் அடிக்கிற சான்ஸ் கிடைச்சிருக்கும் எக்ஸ்ட்ரா டைம்ல. பட் பையன் வந்து ஹீரோ மாரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷாட்ட மிஸ் பண்ணியிருப்பான். அதே தான் இங்கேயும் நடந்துச்சு. ஒரு ரீப்ளே நடந்த மாரி. திபோ கோர்ட்டாவோட ஒரு 1v1 சான்ஸ். சிப் ஷாட் அடிக்கிறேன். நானும் ஹீரோ மாரி ட்ரை பண்றேன் அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்ணி ஷாட்ட போஸ்ட்க்கு மேல அடிச்சுட்டான். அந்த கோல் மட்டும் அடிச்சிருந்தா யுவென்டஸ் வந்து இந்த மேட்ச வின் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ! பிகாஸ் 1-0 தான் ரியல் மேட்ரிட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பேக் டூ பேக் ரியல் மேட்ரிட்க்கு அந்த சான்ஸ்க்கு அப்புறம் சான்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ யுவென்டஸ் வந்து ரொம்பவே ஒரு டிசப்பாயிண்டட். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, ஈல்டிஸ் அண்ட் பிரான்சிஸோ 2 பேருமே ஒரு சூப்பர் டியோவா தெரியிறாங்க ஃபார் யுவென்டஸ். பிகாஸ் வித்த கட்டுறானுங்க பால வச்சு. ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் 16 மேட்ச் வந்து பொருசியா டார்ட்மண்ட் வெர்சஸ் மான்டெரி. என்னதான் செர்ஜியோ ராமோஸ் மான்டெரில இருந்தாலும் தனியாலாம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணாங்க. இயர்லியாவே பொருசியா டார்ட்மண்ட் வந்து 2 கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதனால கம்ஃபர்டபுளா பேக் லைன வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டாங்க. 2-1ன்னு பொருசியா டார்ட்மண்ட் குவார்ட்டர் ஃபைனலுக்கு அட்வான்ஸ் ஆகுறாங்க. குவார்ட்டர் ஃபைனலுக்கு 8 டீம்ஸ் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஜூலை 5த் வந்து குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அதிலயும் நம்ம வாட்ச் அலாங் பண்ண போறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ப்ரிவியூவும் உங்களுக்கு சீக்கிரமே வரும். ஸோ தேங்க் யூ. சொல்ல மறந்துட்டேன். லெட்ஸ் கீப் த பால் ரோலிங்.